ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் புதன்கிழமை எனக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காலையில் ஒரு 5 மணி போலவே எழுந்தாச்சு. நாங்கள் வந்து மேலே வீடு கட்டியிருந்தோம்ல, அது வந்து இப்போ பால் காச போகிறோம். அதனால காலையிலேயே வந்து நம்ம வந்து சாமிக்கிட்டேருந்து வச்சு விநாயகர் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, அங்கேருந்து வச்சு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால் காசத்துக்கு தேவையான என்னென்ன பொருளோ அது எல்லாமே சாமிக்கிட்ட வச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு சாமி ஃபோட்டோ, எல்லா சாமியும் இருப்பாங்க அதில். அவங்க மொத்தமாக வச்சு அங்கே பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அந்த பிள்ளையார்கிட்ட வச்சு அங்கே விளக்கேற்றிட்டு அப்புறம் இந்த விளக்க அப்படியே வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம் தாம்பழத்தட்டில் வச்சு. இப்போ தான் பால் காச போகிறாங்க. நேற்று நைட்டே ஃபுல்லாக ப்ராப்பராக எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு கோலம் எல்லாமே போட்டு வச்சுட்டாங்க. அதனால் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோவா வேலைலாம் கிடையாது. நான் பண்ணல, எங்கள் மாமியார் தான் பண்ணிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தான் பால் காச போகிறோம். அது கீழே வந்து ஆல்ரெடி கேஸ் ஆஃப் ஆகிருக்குன்னு தான் நான் சொன்னேன். எங்கள் மாமியார் கீழே பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஆனால் அது ஆனே ஆகலை. திருப்பி 2 பக்கமும் வச்சு பார்த்தாங்க, ஆனே ஆகலை. திருப்பி கீழே வந்து அந்த ஆன் சுவிட்ச் இருக்கும்ல கேஸில், திருப்பி அதை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ண பிறகு ஆன் ஆகிடுச்சு. அப்புறம் தனுமா எடுத்து வச்சாங்க பால் குண்டான. அப்புறம் பால் காசுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் பூஜை ரூம் காமிக்கிட்டோமா, இதுதான் வந்து பூஜை ரூம். நம்ம கீழே சாமிக்கு வச்சு எடுத்துகிட்டு வந்தோம்ல விநாயகர் கோயிலில், அதுக்கேற்ற மாதிரி உள்ளே வச்சு படம் வச்சு சாமிக்கு வந்து பண்ணியாச்சு. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், பால் எப்படா தருவாங்க குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காசுறதுக்கு. காலையில் சாமி கும்பிடணும்ல, அப்புறம் எல்லாருக்கும் பால்லாம் கொடுத்தாச்சு. எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சு முடிச்சிட்டோம். அணுக்கு வந்து இன்னொரு டம்ளர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் வேலை வந்து பெண்டு நிமிர அளவுக்கு இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும்ல, கீழே மேலே எல்லாமே இருக்கிறதெல்லாம் எடுத்து வைக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, நாளைக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஸ்கூல் லீவ் போட போகிறேன் குழந்தைங்களுக்கு, எனக்கு வெட்டிங் டே சொல்லிவிட்டு. அதனால் இப்போ இன்றைக்கி வந்து பாப்பா வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலாம் சொல்லிவிட்டு அங்கேயே உட்காந்து சீப்பை வச்சு தலைலாம் வாரி முடிச்சாச்சு. ஏன்னா அவள் வந்து லேட் ஆக்கிடுவாளுங்க. அதனால் இப்போ வந்து மாவேலை கட்டவே இல்லைங்க. காலையில் மாவேலை கிடைக்கவே இல்லை, அதுக்கப்புறம் தான் கிடச்சிச்சு. சரி, அது மாவேலை தோரணம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனுவை கீழே வந்து ஸ்டாப்லர் எடுத்துகிட்டு வர சொன்னேன். அப்புறம் ஸ்டாப்லர் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு தோரணமும் ஒரு மா இலை இருக்கும்ல, அந்த இலையை பிச்சு வச்சு அதை ஒன்றா வச்சு ஸ்டாப்லர் அடிச்சிட்டு இருந்தேன். அடிச்சுட்டு அது அப்படியே நூல் இருக்குல்ல, அந்த நூலில் அப்படியே கோர்த்து நம்ம வந்து மாட்டிடலாம். அது இல்லாமல் டபுள் டேப் வச்சு அந்த பூவெலாம் இருக்கும்ல, அந்த சாமந்தி ரோஜா அதெல்லாம் நம்ம டபுள் டேப் வச்சு அந்த இலையில ஒரு டேப் போட்டுட்டு அது மேலே வந்து பூ வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ விநாயகர் சதுர்த்திலாம் வருது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது என்னென்ன கஷ்டம் இருக்குமோ அது எல்லாமே இப்போ என்ன பண்ணுவாங்க, எங்கள் மாமியார் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வைக்கணும். புடவை என்னென்ன இருக்கோ அது எல்லாமே சாமான்லேருந்து எல்லாமே அடுக்கி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மதியானம் சாப்பாடு இங்கே தான். இந்த வடை பாயாசத்தோட வீடு பால் காசுனா அன்றைக்கே செஞ்சு சாப்பிடுவாங்கல்ல, அதனால் மதியானம் வடை பாயாசம், அதுக்கப்புறம் வடை பாயாசம், சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், ரசம் எல்லாமே சொல்லிட்டு மேலே தான் வச்சு சாப்பிட போகிறேன். இன்றைக்கி மதியானம் நைட்டுக்கும் மேலே தான் நடந்துச்சு. இந்த இலை தான் சொன்னாங்க. இதில் ஒரே ஒரு இலை மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஸ்டாப்லர் ஒட்டி அடித்து வச்சுட்டு இந்த பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் சொன்னேன். நல்லாயிருக்கு, பார்க்கவே நீட்டாக அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறம் நம்ம வீட்டில் நித்தி செடி கீழேருந்து வருது. ஒரே ஒரு பக்கெட்டில் தான் வச்சேன். இதை வச்சு 3 வருஷம் கிட்ட ஆச்சு. ஆனால் இப்போ தான் வந்து கொஞ்சம் நிறையா பூக்க போகுது. ஏன்னா அது வந்து ஒரு காற்று அடித்தாலே அந்த காற்றுல டப்பால்னு கீழே ஊந்துடும். ஏன்னா ஒரே ஒரு கயிறில் தான் சார் வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் வந்திருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற பூவெல்லாம் பறித்து சரி சாமிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூத்த பூ மட்டும் பறிச்சுட்டு இருந்தேன் நான். அது வர கட் பண்ணி இப்போது இதுக்கு முன்னாடி வீடு இந்த பூசு வேலை நடந்துச்சுல்ல, அப்போ தான் ஃபுல்லாக அந்த மொட்டை எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். யாரும் பிரிக்க முடியாது இப்போது வேலைலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பூத்து இருந்துச்சு. அதுக்குள்ளே கட்டி முடிக்கிறதுக்குள்ளே அது எல்லாமே அரும்பாக வந்து மொட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதனால தான் நான் வந்து சரி சாமியாண்ட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாசனை பூவாக இருக்கும்ல, நல்ல வாசனையாக இருக்கும் நைட்டில், அதனால் போடலான்னு சொல்லிட்டு பறிச்சிட்ருக்கேன். வெறும் பூ மட்டும். தனு வந்து எனக்கு டீ எடுத்துகிட்டு வராங்க. நான் வந்து ரொம்ப வேலை செஞ்சு களைச்சி போயிட்டேன்னா அதனால் டீ எடுத்துகிட்டு வராங்க. டீ குடிச்சிட்டு இதுக்கப்புறம் போயிட்டு பாப்பாவெல்லாம் ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிச்சிடணும். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து நான் வந்து நார்மலாக வந்து இந்த குழி பணிகாரம் தான் கேட்டேன். அம்மா காலையில் குழி பணிகாரம் கொடுமா ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் மேலே இந்த மாதிரி பிஸியாக இருந்ததுனால நம்மளால் சாப்பாடு அவ்வளோவா செய்ய முடியல. அதனால் லஞ்சுக்கு வந்து குழி பணிகாரம் தான் செஞ்சு கொடுத்தேன்.
காலையில் தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துட்டேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பிட்டாளுங்க. ஸ்கூலுக்கு கிளம்ப இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். இந்த மாதிரி பூசணிக்காய் சுற்றணும்னு சொல்லிட்டு மேலே கூப்பிட்டாங்க. அறக்க பறக்க சுற்றிட்டு வேகமாக கூப்பிட்டு போய் விட்டோம் நாங்கள். மணி ஒரு 9 மணிக்கெலாம் ஸ்கூலில் இருக்கணும்ல, அதனால. அதுக்கப்புறம் நான் இருக்கிற பூசணிக்காய்லாம் எடுத்து போட்டுட்டு வாசல் அசிங்கமாக இருந்துச்சா அதை அப்படியே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாரும் போயிட்டு வேற வந்துட்டு இருக்காங்க. எங்கேயா வழி கிழக்கி ஊன்ட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பூசணிக்காய் போடுவோம்ல அந்த காசு, சரி அதை எடுத்து யாராவது பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது முனீஸ்வரர்கிட்டயே வச்சுட்டேன் நான் அதை. இப்படி தான் வந்து எனக்கு வந்து அன்றைக்கி நாளாக ஃபுல்லாக போயிட்டே இருந்துச்சு. அது இல்லாமல் உள்ளே இருக்கிற சாமான்லாம் எடுத்து போட்டு ஒரு வழியாக எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஃபுல்லாக குப்பையை அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் கோலம்லாம் எதுவும் போடல, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். சரி சாயங்காலமாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் எங்கள் மாமியார் வந்து வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க. வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்புறம் கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. வேறு யாருமே கூப்பிடலப்பா. நாங்கள் ரொம்ப கிராண்டாலாம் பண்ணல, யாரையுமே கூப்பிடல. நான் எங்கள் வீட்டில் இருக்கவங்க, அப்புறம் எங்கள் மாமியார் வேலை செய்கிற வீட்டில் இருக்கவங்க, அவங்கள மட்டும்தான் வந்து கூப்பிட்டோம். அவங்க ஒரு 2 பேர் தான் வந்தாங்க, மற்றபடி அவங்களும் அவ்வளோவா வரல, அவ்வளோதான். அப்புறம் மத்தியானம் போல் பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கும்ல, எல்லா வேலையும் கொஞ்சம் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு வீட்டில். கொஞ்சம் ஜாலியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி எல்லோரும் வந்தோமா, எல்லோரும் மொட்டை மாடியில் தான் அவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். டைம் போனதே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.